சிவனுக்கு நிறைய பெயர்கள் இருந்தாலும் இங்க இருக்கிற இந்த லிங்க பெருமானுக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முனி ஈஸ்வரன், அதாவது முனீஸ்வரன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதனாலயே என்ன பண்றாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு முனீஸ்வரனுக்கு நாம என்ன செய்வோம், முனீஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மது நமக்கு வைப்போம் படையலுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுருட்டு வந்து பொதுவா வைப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து சுருட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது சிவலிங்கத்துக்கும் சுருட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவரை முனீஸ்வரா, அதாவது ஒரு முனியாண்டியா இவங்க வந்து வழிபடுறதுனால, ஒரு காவல் தெய்வம் வழிபடுறதுனால இங்க பாத்தீங்கன்னா சுருட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நாங்களும் கேட்டு பார்த்தோம், இங்க பக்கத்துல ஒருத்தவங்க கேட்டு பார்த்தோம். இவரோட பேரே முனீஸ்வரர் தாங்க, அவரை வந்து நான் முனியப்பனா தான் நாங்க பாக்குறோம், அவர் வந்து சிவன் கிடையாது, அவர் வந்து முனீஸ்வரர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கே தெரியும், சதுர ஆவுடை கொண்ட பாண்டியர்கள் காலத்துல செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம் அவர். சரி பரவாயில்ல, எதுவா இருந்தா என்ன, வழிபாடு நடந்தா சரிதான், அதுதான் நமக்கு வேணும்.